ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கால் முடிச்சிட்டோம் இப்போ. இப்போ இந்த கால் நம்ம ஆரம்பிக்குமா அதே மாதிரி தான். இந்த சைடு பாருங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 மணி இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மணில நம்ம ஒயரை சொருவிக்கிறோம். அங்கே அதே மாதிரி தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 3 மணி அந்த பேசிக் பிட்ஸில் பண்ணுவோம்ல, 2 லைன் அப்படியே அந்த 3 மணி லைன் போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த உள் சைடுக்கா ஃபர்ஸ்ட் போட்டுங்க. உள் சைடு இருக்குல்ல அந்த லைன் போடுங்க. இந்த போடாதீங்க. இங்கே ஆரம்பிங்க. இந்த சைடு ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா வரும். இந்த லைன் ஆரம்பிங்க. இன்னர் சைடு ஆரம்பிங்க. 3 மணி ஃபர்ஸ்ட் பேசிக் பீட்ஸ் 3 மணி. அதுக்கப்புறம் இது பக்கத்துல மணில ஒயர விடணும். பாருங்க, இந்த சைடு ஒயர விடுறேன். அப்படி இப்படி வரணும். இந்த 3 மணிக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கோக்கணும். இப்போ செகண்ட் இதுல மணில ஒயர விடுறேன். இதுல 2 மணி கோக்கணும். பாருங்க. அப்புறம் மூணாவது இந்த லைன் கோக்கணும். உங்களுக்கு நான் ஆரம்பம் சொல்றேன். மிச்சதெல்லாம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல போட்ட மாதிரியே போட்டுக்கோங்க. கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒயர்ல 2 மணி கோத்து. பாருங்க, ஒரு லைன் முடிச்சாச்சு. இப்போ அதே மேலேயே இன்னொரு லைன் போட்டலாம். 3 மணி 2 மணி இது இன்னொரு லைன் போட்டுறாரு. இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 5 மணி ரவுண்டு வரும். ஃபர்ஸ்ட் இன்னொரு லைன் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 இந்த இதில் 2 இதில் விட்டுட்டு 5 மணிக்கு வைக்கணும். 1 2 இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கணும். இதில் 2 மணிக்கு வைக்கணும். இது 5 மணி பூ. இப்போ 2 மணிக்கு வைக்கணும். அப்புறம் இந்த ஒயரில் இருக்கு. இப்போ வந்து 5 மணிக்கு வைக்கணும். இந்த ஒயரில் 3 மணிக்கு வைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்துல 5 மணிக்கு கோத்துட்டு 5 மணி கோத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த லைன்ல விடணும் மண்ணில். ஒயர்ல இதில் விடணும். பாருங்க, இந்த ஒயர்ல விட்டுருக்கேன். அடுத்து இப்போ 2 மணிக்கு வைக்கணும். இந்த ஒயர்ல 2 மணிக்கு வைக்கணும். இல்லை 2 மணி. அடுத்தது இந்த ஒயர்ல விட்டுருக்கேன் பாருங்க மணியை. பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு இதில் 2 மணிக்கு வைக்கணும். இந்த மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இதில் 2 மணி.
இது வரும். பாருங்க, இந்த அடுத்த லைனுக்கு இங்க கொடுத்துருக்கேன் ஒயரு. இப்போ இதுல 2 மணி. இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பாருங்க 1 2 3 இந்த 3த்துலயும் நம்ம ஒயரை விடுறோம். ஒயரை விட்டு 1 மணி கோக்குறோம். இங்க பாருங்க 1 2 3 இந்த 3த்துலயும் ஒயரை விட்டுட்டு 1 மணி கோக்குறோம். 5 மணி. ஒரு மணி கோக்குறோம். பாருங்க இப்படி வரும். இப்படி வந்துச்சு பாருங்க. இந்த சைடும் 5 மணி இருக்கு பாருங்க. இந்த சைடும் 5 மணி இருக்கு. இந்த சைடும் 5 மணி கோத்துட்டோம். 2 கரெக்டா வந்துடுச்சு இந்த காலுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாம். பாருங்க 1 மணி கோத்தாச்சு. இப்போ இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இந்த சைடு போகக்கூடாது, மேல் லைன் போகக்கூடாது. இப்போ கீழ் லைன்ல கீழே விடணும். கீழே 1 மணியில் விடணும். நல்லா பார்த்துக்குங்க. மேலே போகக்கூடாது. ஒயர் வந்து கீழ் லைன்ல தான் விடணும். கீழ் லைன்ல ஒயரை விட்டுட்டு இந்த மணியில் 3 மணி கோக்கணும். கீழ் லைன்ல ஒயர் விட்டுருக்கேன். இப்போ இதில் 3 மணி கோருங்க. டைட் பண்ணிக்கணும். மூணு மணின்னு கோத்துட்டேன். இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும் கீழ் லைன்ல. அடுத்து இந்த பக்கத்தில் 1 மணியில் விடணும். 2 மணி கோக்கணும். இதில் 2 மணி கோருங்க. இந்த 2 மணி. பாருங்க அடுத்தது இந்த 2 ஒயர் 2 மணியில் விட்டுருக்கேன். 1 2 இங்கே பாருங்க. இந்த 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இந்த 2 மணியில் ஒயர் விட்டுருக்கேன். இப்போது இந்த மணியில் 2 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு. இந்த இங்கே 5 மணி ரவுண்டு இருக்கா, அதே மாதிரி தான் இங்கே வந்து 5 மணி ரவுண்டு. 2 ஒயரில் விட்டுருக்கேன். 2 மணி கோக்கணும் ஒயரில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மணியில் விடணும். பக்கத்தில் இந்த மணியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மணியில் விடணும். இது பாருங்க விட்டுட்டேன்.
1 மணியில விட்டுருக்கேன். 1 மணியில விட்டுருக்கேன். இதுல வந்து இப்ப 3 மணிக்கு வைக்கணும். 3 மணிக்கு வத்தாச்சு. 3 மணிக்கு வத்தாச்சு. இப்போ இந்த ஒயர்ல இந்த மணில ஒயர விடுங்க. விட்டுட்டு இதுல நம்ப அதே மாரி இந்த ஒயரையும் இதுல கோத்துருங்க. இந்த ஸ்டெப் கரெக்ட்டா பார்த்துக்குங்க. இதுல 1 மணி விட்டுருக்கோம். இது இந்த சைடுல 1 மணி விட்டுட்டோம். மொத்தம் 3 மணில ஒயர் இருக்கு. இப்போ நம்ம 3 மணி கோக்க போறோம். நல்லா பார்த்துக்குங்க. இங்க நம்ம 3 மணிக்கு கோத்துட்டு இந்த மணிக்குள்ள இப்ப 3 மணில ஒயர் இருக்கு. நம்ம இந்த ஒயர்ல 3 மணி கோக்கலாம். பாருங்க இப்படி வரும். இந்த சைடு 6 மணியா வரும். 6 மணி இது. இந்த இது மட்டும் 6 மணி வரும். 6 மணி இருக்கு பாருங்க. இதே மாரி இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? இந்த சைடுல ஒரு ஒயர் விடுறோம். இந்த சைடுல நம்ம 5 மணி இருக்குல்ல, அதே மாரி இந்த சைடு அப்ப இன்னொரு ஒயர்ல விடணும். இப்படி இந்த சைடு கீழ் பகுதி ஒயர விடுறேன் நானு. நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் மேல் சைடுலயும் மொத்தம் 5 மணி கோக்கறதுக்கு இதுலயும் ஒயர விட்டுறலாம். மேல் சைடுல ஒரு சைடு ஒயர் விடணும் மணில. கீழ வந்து 2 சைடுல மணில விடணும். இந்த மாரி வரும் பாருங்க. இந்த மாரி இந்த 6 மணி ஷேப்பு இதுல இருக்கு பாருங்க. இந்த கால்ல இருக்க மாரியே இங்கேயும் வந்துரும். அதுதான் 1 மணி எக்ஸ்ட்ரா இதுல கோத்துருக்கேன். இப்போ 1 மணிக்கு வைக்கணும். 5 மணி இந்த சைடு 5 மணி வருது பார்த்தீங்களா? அதே சைடு இந்த சைடு வர்றதுக்காக 1 மணி நம்ப ப்ளூ மணி கோக்கணும். இந்த மாரி வரும். பாருங்க. கரெக்ட்டா உங்களுக்கு வரும். இந்த சைடு 6 மணி இருக்கு. இந்த சைடும் 6 மணி இருக்கு. 5 இருக்கு. இந்த சைடும் 5 இருக்கு. இந்த கால் எப்படி நம்ம பண்றோமோ, அதே மாரி தான் பண்ணணும். ஸ்டெப்பு பாருங்க. இந்த ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒயர்ல நம்ப எதுலயுமே ஒயருக்கு மணிலலாம் விடாம, வெறும் பிளைனா இதுல 3 மணிக்கு வைக்கணும். எந்த ஒயர்லயும் விடக்கூடாது. எந்த மணிலயும் விடக்கூடாது. இதுல வந்து 3 மணிக்கு வருங்க. இது எக்ஸ்ட்ரா நம்ப 3 மணிக்கு கோக்குறோம். இதுல 3 மணி நம்ம கோக்கணும். பாருங்க. 3 மணி வந்துருச்சு. இந்த இது. 3 மணி வந்துருச்சு. நம்ம ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நம்ம போடுறோம். அதுக்காக தான் 3 மணி கோக்குறோம். இப்போ பக்கத்துல இருக்கிற மணில இப்போ இதுல 2 மணி.
கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ அடுத்தது இதில் ஒயரை விடலாம். அடுத்தது இங்கே 2 மணி இங்கே விட்டுருக்கேன். இந்த மணியில் ஒயரை விட்டுருக்கேன் பாருங்க. இந்த மணியில் ஒயரை விட்டு 2 மணி கோக்கணும். இதில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் 2 மணி. பாருங்க இந்த மாதிரி பாருங்க. பக்கத்தில் ஒரு இதே மாதிரி ஒயர் மணி விட்டுருக்கேன். இப்பயும் 2 மணி. இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 4 மணி பூ தான். இது வரைக்கும் முடிச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் லைன் நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் போடுங்க. கடைசி லைன் 1 மணி வரும். இது ஃபஸ்ட்டு 3 மணி 2 மணி போட்டால இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து சேஞ்சு கிடையாது. வெறும் 4 மணி ரவுண்ட் தான். அடுத்த ரவுண்டு மாதிரி தான் 5 மணி வரும் நான் சொல்கிறேன். இது இன்னும் 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 3 மணி இதில் வந்து 2 மணி 1 மணியில் விட்டுட்டு 2 மணி. அவ்வளோதான் இந்த லைன். பாருங்க சைடில் அப்படியே 1 மணியில் விட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே 4 மணி பூ தான். இந்த ஒரு லைன் மட்டும்தான். அடுத்தது சேஞ்சு வரும். இப்போ 2 மணி கோக்கணும். பாருங்க இப்போ வந்து 3 மணியில் விட்டுட்டு 1 மணிக்கு வைக்கணும் இந்த லைனு. அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த லைன் வந்து என்ன பண்ணணும் சொல்கிறேன். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த தொடப்பகுதி அதுக்காக கொஞ்சம் அடைக்கிறேன். அடைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா புஸ் புஸ்ன்னு வரும் டாகு. அழகாக வருது பாருங்க. நல்லா டைட்டாக இங்க. அதுக்காக தான் இது பிளாஸ்டிக் கவரை போட்டு. பஞ்சின்னா இன் ஃபியூச்சரில் நம்ம க்ளீன் பண்ணும்போது கூட தண்ணி இல்லாமல் க்ளீனாக பண்ணும். பஞ்சின்னா ஊறும். வாஷ் கூட பண்ணிக்கலாம். பின்னாடி அழுக்கானா பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பிளாஸ்டிக் கவர் வைக்கிறேன். பாருங்க அழுத்தியாச்சு. நம்ம அடுத்த ரவுண்டு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இப்போ அடுத்த லைன் இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணணும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த மணி ஒயரை விட்டுருங்க. இப்போ வந்து 5 மணி பூ இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. 5 மணி பூ இந்த காலுக்கு 4 மணி பூ 5 மணி பூ 4 மணி பூ. இது இருக்கிறது அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இந்த காலில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 மணியில் ஒயரை விட்டேன். இந்த ஒயரில் 3 மணி கோக்குறோம். இப்போ 5 மணி பூ இந்த ஒரு பாருங்க. இப்போ
அடுத்து ஒரு மணியில விட்டுட்டு, இப்ப 4 மணி பூ. சைடுல 5 மணி பூ வரும். நெக்ஸ்ட் வந்து 4 மணி பூ. இந்த ஒயர்ல விட்டேன். இப்போ ஒரு வெள்ளை மணியும், ஒரு ப்ளூ மணி. இப்ப 2 மணி கோக்கணும். ஒரு ஒரு வெள்ளை மணி, ப்ளூ மணி. நெக்ஸ்ட்டு அதே மாரி இங்க பாருங்க. 2 ஒயர்ல விட்டுட்டு 2 மணி கோக்கணும். ஏன்னா 3 ஒயர்ல மணியில ஒயர் இருக்கு. அதனால 5 மணி பூ இப்போ வரணும். அதுக்கு 2 ஒயர்ல விடுறேன். இது பாருங்க. இது 1 இந்த ஒயர்ல. இந்த சைடுல பாருங்க. 2 மணியில விடுறேன். 3 மணியில ஒயர்ல இருக்கு. 1, 2, 3 மணியில ஒயர் இருக்கு. இப்ப நமக்கு 2 மணி கொத்தா போதும். இங்க 5 மணி இருக்கு பாருங்க. அதேதான். இப்போ இதெல்லாம் ஒண்ணு கம்ப்ளீட் பண்றேன். பாருங்க. இப்போ 1, 2, 3 மணியில ஒயர் போட்டு 1 மணி கோக்கணும். இந்த லைன் முடிஞ்சிச்சு. பாருங்க ஒயர் இதுல விடுறேன். மணியில விட்டுட்டேன். இப்போ 1 மணி கொத்தா போதும். 1 மணி கொத்து. இந்த லைன் முடிச்சு. அடுத்தது நம்ம வெள்ளை ரவுண்டுக்கு வரலாம். இந்த வெள்ளை காலுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க நெக்ஸ்ட்ல நம்ம வந்து இதுல பாருங்க ஒயிட் ரவுண்டு. இனிமே வந்து ப்ளூ முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஒயிட் ரவுண்டு தான். இது பாருங்க அதே மாரி 3 மணி, இந்த சைடுல இருக்க 5 மணி, இந்த சைடுல 5 மணி, இங்க வந்து 4 மணி பூ. 2 5 மணி பூ, 2 4 மணி பூ. அவ்வளோதான். இதுல இதுல எப்படி இருக்கோ அதே மாரி இங்க இந்த ஒரு ரவுண்ட் போட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1, 2 ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆரம்பிக்கும்போது 3 மணி. பாருங்க இதுல இருக்காத மாரி. இப்போ வந்து ஒரு ஒயர்ல விட்டுட்டு நம்போ 5 மணி ரவுண்டுக்கு நான் 3 மணி கோக்கணும். இந்த பாருங்க. இங்க போட்டு இந்த 1 மணில விட்டேன். ஏற்கனவே 2 மணி இருக்கு. இப்ப நம்ம 3 மணி வெள்ளை மணி கோத்தா போதும். 1, 2, 3. பாருங்க. இதே மாரி இந்த சைடுல போட்டு இந்த ரவுண்ட முடிச்சிடலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணுங்க, 1, 2 இதுல இருக்கு பாருங்க. அதே மாரி தான். 1, 2 இது ஒண்ணுமே மாட்ட கிடையாது. 4 மணி பூ. 2 4 மணி போட்டுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்களும் போட்டுருங்க. ஈஸி தான். இதுல வந்து 2 இது முடிச்சிட்டோன்னே 2 4 மணி பூ போட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் இத முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. 1, 2, 3 இந்த பாருங்க 1, 2 2 பூ போட்டாச்சு. 4 மணி பூ. இப்ப அடுத்தது இந்த மாரி இந்த சைடுல நீங்க இந்த மாரி வச்சுக்கோங்க. இந்த வால் பகுதி இந்த சைடு இருக்கணும். எல்லாமே இந்த சைடு இருக்கணும். இப்போ நம்ப வந்து இந்த மணில 2 மணி கோக்குறேன். பாருங்க 2 பூ போட்டாச்சு. 4 மணி பூ. இப்ப அடுத்தது லைன் நான் இப்ப சொல்றேன். இப்ப வந்து இந்த ஒயர்ல 2 மணி மட்டும் கோருங்க. 3 மணி கோக்கக்கூடாது. 2 மணி கோருங்க. பாருங்க இந்த மாரி வரும். இப்படி திருப்பிக்குங்க. 2 மணி கோத்தாச்சு. இப்போ இந்த மணில விடணும். ஒயர விடணும். இந்த மணில ஒயர விடணும். இந்த வெள்ளை மணில ஒயர விடுறேன். இங்க பாருங்க ஒயர்ல விட்டேன். இப்ப வந்து 5 மணி பூ. ஒரு 5 மணி பூ கோக்கணும். 3 மணி கோக்குறேங்க.
3 மணி கோக்குறோம். இது மாரி வரும். இப்ப அடுத்தது பாருங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். இப்போ என்ன பண்ணேன், இதே மாரி பக்கத்துல ஒரு மணில விட்டுட்டு இந்த 1 மணி இருக்கு பாருங்க. அதே மாரி இங்க 1 மணி கோத்தா போதும். 1 மணி கோக்குறோம். இங்க கவனமா பார்த்து போடுங்க. இது பாருங்க 1 மணி கோத்துட்டேன். அவ்வளோதான் இந்த மாரி வரும். ஷேப்பு இந்த மாரி இருக்கும். 4 மணிக்கு கோக்கக்கூடாது, 1 மணிக்கு இப்போ நம்ப ஒயர் எதுலயுமே விடாம 3 மணிக்கு கோக்கலாம். எதுவுமே விடக்கூடாது. இந்த ஒயர்ல 3 மணிக்கு கோக்குறேன். 1, 2, 3. 3 மணிக்கு கோக்குறோம். எதுலயுமே ஒயர்லலாம் மணி விடக்கூடாது. பாருங்க இப்படி இப்படி வரணும். இது மாரி 3 மணிக்கு கோத்துங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற மணில இந்த மணில ஒயர விடுறேன். இந்த ஸ்டெப்லாம் நல்லா கவனமா பார்த்துட்டு செய்யுங்க. இது பாருங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஒயர்ல 3 மணிக்கு கோக்கணும். ஒயர விட்டோம்ல அந்த மணில இந்த மாரி வர்றதுக்காக தான் இது மாரி பண்றோம். 3 மணிக்கு கோத்துட்டு பக்கத்துல இருக்கிற மணில ஒயர விடுறேன். இப்போ 3 மணிக்கு கோக்கணும். 5 மணி ரவுண்ட் இது. 3 மணிக்கு கோக்குறேன். ஏற்கனவே 2 மணி ஒயர்ல இருக்கு. 3 மணிக்கு இப்போ பாருங்க. இந்த மாரி வரும். 5 மணி ரவுண்டு. தெரியுதா? இப்போ வந்து இது மாரி. இந்த மாரி வரும். இந்த கால்ல இருக்கா மாரியே தான். நீங்க இத பார்த்தே நீங்க அப்படியே போடலாம். இங்க பாருங்க. 5 மணி ரவுண்டு போட்டாச்சு. இந்த பின்னாடி 5 மணி ரவுண்டு, 4 மணி ரவுண்டு, 5 மணிக்கு போட்டாச்சு. இப்ப பாருங்க, இந்த பக்கத்துல இருக்கிற மணில விட்டுட்டு, இந்த ஒயர் பக்கத்துல மணில விட்டுட்டு, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த சைடு இப்படி இந்த சைட்லயே விட்ட ஒயர்லயே இந்த ஒயர்லயே 2 மணிக்கு கோக்கணும். மணிய விட்டுட்டு இந்த ஒயர்ல 2 மணிக்கு கோக்கணும். 1, 2. ஒயர விட்டுட்டு 2 மணி அந்த ஒயர்லயே இந்த சைடு ஒயர ஒரு மணில விட்டுட்டு 2 மணிக்கு கோக்கணும். அவ்வளோதான். பாருங்க இப்படி வரும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒயர விட்டேன். இப்ப 2 மணி.
இந்த ஃபுல்லாக வந்து 4 மணி பூ தான். 2 மணி விட்டுட்டேன். பக்கத்தில் பாருங்கள், ஒயர விட்டுருக்கேன். 2 மணி கோக்கணும். இப்போ இந்த பாருங்க, இப்போ பாருங்க, நம்ம இந்த பக்கத்தில் ஒயரை விட்டு 2 மணி கோத்துட்டேன்னா, இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல 1 2 1 2 2 மணியில் ஒயர் விட்டு 1 மணிக்கு தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கால். இந்த ஒயரை விடுறேன். பாருங்க, ஒன்று, பாருங்க, ரெண்டுத்துலேயும் மணி இருக்கு. இந்த ரெண்டுத்துலேயும் ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 1 மணி கோத்தா இந்த கால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பாருங்க, என்ன அழகாக வந்துடுச்சு. இந்த கால் மாதிரியே இந்த கால் வச்சு இப்போ நகம் வைக்கலாம். நகம் 1 2 3 இடுக்கில், இந்த இடுக்கில், இந்த இடுக்கில் 3 இடுக்குலையும் சேர்த்துட்டு இந்த ஒயரெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி எல்லாத்துலேயும் ஒயரை விட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பிளாக் மணி, இது மாதிரி இடையில இடையில ஒரு மணி சேர்த்துருவோம். 1 2 3 3 இடத்துல இதே மாதிரி இடையில மட்டும் ஒரு ஒயரை விட்டு மணி சேர்த்துட்டு அதை அப்படியே ஒயரை உள்ளே அப்படியே விட்டுட்டு முடி போட்டுருங்க. இது 1 2 இன்னும் 1. பாருங்க, இந்த 2 மணிக்கு இடையில மணி கோக்கணும். அப்புறம் இந்த இந்த மணியை வந்து ஒயிட் மணி ஒயரை வந்து ஒயிட் மணிக்குள்ளே விடணும். அவ்வளோதான். வந்துச்சு பாருங்க, இந்த காலம் முடிச்சாச்சு, முடி போட்டாச்சு. இன்னும் அழகாக வந்துச்சு பாருங்க, 2 காலம். பின்னங்கால் 2 முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது இப்போ முன்னங்கால் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முன்னங்கால் போடலாம். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிளாஸ்டிக் பேப்பரை உள்ளே கொடுத்துருக்கேன் டைட்டாக. சூப்பராக அழகாக வந்திருக்கு. எல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதேபடி போடலாம். நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஈஸி தான், க்ளீனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கால் பார்க்கலாம், முன்னங்கால் பார்க்கலாம்.